talent alone illa brother 1 2 3 4 kiruva 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 என்ன கேமராலாம் தூக்கிட்டு வர? வீடியோஸ் போட. என்ன வீடியோஸ் போட போற? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம் பண்ணணும், டைம் இல்லையே, என்ன பண்ணுறது? அதனால் இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, வாங்க ஒரு வீடியோ போட்டுடலாம். சரி போடுவோம். என்ன வீடியோ முதல்ல? கான்செப்ட் ஓகேவா? என்ன வீடியோ? ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்லாம், எஞ்சி கொடுத்தா சாப்பிடுவேன். சரி வாங்க போய் செய்யலாம். நீ செய்ய, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், நீ செய்ய. நான் நடுவில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீ செய். நீங்கள் தானே சூப்பராக ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸ்வீட் ஓகே, திங்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரல. அது என்ன செய்ய போகிறேன்? நானும் இப்போ போய் கடைக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது, வெளியில் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. எங்கே போய் வாங்கிட்டு வர சொல்கிறேன்? வெளியிலலாம் போக தேவையில்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்யலாம் வாங்க. சரி ஓகே, அப்போ செய்வோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துட்டியா? இல்லை. அப்போ நான் கொடுத்துட்றேன். வெல்கம் டு ரிஜு ஃபஜ்ஜு பிளாக்ஸ். வாங்க போய் சமைக்கலாம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். சரி வேகமாக போய் என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் ஆளக்கானது, வா போய் சமைக்கலாம். ஏதோ சமைக்கிறேன், என்ன சமைக்க போகிறோம்? நான் தானே சமைக்க போகிறேன், நீங்கள் ஏதோ வேகமாக போகிறீங்க. சரி உங்களுக்கு முன்னாடி ஏதாவது எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போனேன். சரிவா ஆரம்பிச்சுடுங்க அப்படின்னு நான் பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து 4 பீப்புள்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம் நான் கொடுக்குற மெஷர்மெண்ட். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அதே பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன், தண்ணி மிக்ஸ் பண்ணல இதில். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த 1/2 லிட்டர் மில்க்லேருந்தே கொஞ்சமாக மில்க் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடான பாலில் கஸ்டர்ட் பவுடர் போட்டிங்கன்னா கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து காய்ச்சாத பாலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லம்ஸ் இல்லாமல். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்புறமா நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலில் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா குக் ஆகட்டும். சேமியா நல்லா பாயில் ஆகி வரட்டும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் கொடுக்குற ஒரு ஃபாலுதா டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது குட்டீஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ நல்லா பாயில் ஆகி வரட்டும், ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது, அதனால் நான் வந்து 1/4 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்லோவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதனால் ஆட் பண்ணும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கூலான உடனே ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சு எடுத்துக்கலாம்.
ஃப்ரீசரில் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கிளாஸில் அடியில் சப்ஜா எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் போடுறேன். இதுக்கு மேலே நான் கட் பண்ணி வச்ச ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். தென் பனானா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் போடுறேன். நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பொமோகிரானேட் ஆட் பண்ணலாம், கிரேப்ஸ் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இருந்தது இதுதான், இதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். மேலே ஆரஞ்சோட பல்ப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸே ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். தென் அகைன் ஒரு லேயர். இதுக்கு மேலே நான் டியூட்டி ஃப்ரூட்டி போட போகிறேன். அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. இது நிஜமாவே கடையில் விற்கிற ஃபாலூதா மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது சருக்கு கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓடிட்டுருக்கா சுகர் நீயும் குறையாது. சேர் எடுத்து போயிட்டு நானே சீஸ் தேங்க்யூ. வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் ரொம்ப பிடிக்குது. ஆமாம், ஃப்ரிட்ஜில் வச்சியோ சூப்பராக இருக்கா. அடிக்கடி செய்டா, அடிக்கடி செய்யுமா, சூப்பராக இருக்கு. நிஜமாவா? ஆசம். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ, பாய். ஒன் செகண்ட், நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளோட செகண்ட் வீடியோ ஒமேகா கிளாஸாக இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த விளாக் வந்து 2K வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்காக அவங்களோட சப்போர்ட்டாக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.